ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேச போகிறேன். நீங்களே அதிர்ச்சி ஆகக்கூடிய அந்தளவுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வர்ற அளவுக்கு என்னுடைய ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தருண் சுந்தர் ஃபேமிலி, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஜாதகத்தில் வந்து தருணுக்கு 5 வயசு ஆனால் தான் 2வது குழந்தைன்னாங்க. அதே மாதிரியே தருணுக்கு 5 வயசு ஆகும்போது தாங்க 2வது குழந்தை பிறந்துச்சு. சுந்தர் பிறந்தான். சுந்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஒரு 50 நாள் அந்த டெஸ்ட்டு பண்ணுவாங்கள்ல, அப்போ பண்ணிவிட்டு எங்கள் மாமியாருக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கும் சொன்னேன். சொல்லி ஒரு வாரத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. சரிங்களா? எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறக்கும்போது ஒரு 60 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60-70 நாள் இருக்கும். அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே தாங்க, அந்த இடைப்பட்ட கேப்பில் தான். சரிங்களா? இறந்து போகவும் நான் வந்து ஊருக்கு போக முடியல. இங்கேயே கும்பகோணத்தில் டெலிவரி பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கேயே இருந்துட்டேன். கும்பகோணத்தில் சரி எங்கள் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம். திடீர்னு பார்த்தா எங்கள் மாமியாருக்குமே உடம்பு சரியில்லைங்க. அவங்களுக்கும் திடீர்னு வாந்தி வயிற்றால அப்புறம் ஆஸ்பத்திரி எல்லா இடத்துலையும் பார்த்தோம். அதுவும் அவங்களுக்கு சரியாக வரல. கடைசியில் சென்னையில் காவேரி ஆஸ்பத்திரியில் போய் வச்சுருந்தாங்க. அங்கே வச்சுருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்ரேஷனுக்கு போகும்போது சொல்லிட்டு போனாங்க, என்ன பிள்ளையாக இருந்தாலும் 2 பிள்ளையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுமான்னு. சரித்தே நீங்கள் நல்லபடியாக வாங்க அப்படிங்கும். எனக்கு டேட்டெலாம் கடைசி செக்கப்புக்கு போகிறோம். கெவளி அடிக்குது பாருங்க. கடைசி செக்கப்புக்கு கும்பகோணத்தில் ஜிஹெச்சுக்கு போகிறோம். செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, கர்ப்பப்பை திறந்துருச்சு, ஆனால் வலி வரல, போய் அட்மிஷன் ஆகுங்க, எங்கள் டேட்டுக்குன்னு 20 நாள் இருக்குங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணால் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க. ஐயோ இது என்னடா தொல்லையாக போச்சு அப்படின்ட்டு நான் என் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் வந்து நம்ம உள்ளூரில் தானே இருக்கோம், வழி வந்தால் வந்துக்கரலாம் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏதாவது ஒன்றுனா நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்கள் யாரும் பொறுப்பு கிடையாதுன்னு நோட்டில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. செய்தி வந்துருச்சு. அன்றைக்கி தங்க சொல்கிறாங்க, முடியாதுன்ட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் சொல்லிட்டாங்க. அவங்க இறந்து 16ஆம் நாள் சாமி கும்பிட்றோம், என் மையம் பிறக்கிறான். மறுநாள் 16 நாள் சாமி கும்பிட்றோம், 17ஆம் நாள் என் மையம் பிறக்கிறான். என் கல்யாண நாள் அன்னைக்கு நவம்பர் 13 என் கல்யாண நாள் அன்னைக்கு பிறக்கிறான். அவன் பிறக்க போகிறதுக்கு நான் ஒரு பாடுபட்டேன் பாருங்க. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அக்காவுக்கு யாரோ அப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருந்தும் எங்கள் சொந்தக்காரவங்களுக்கு என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி கேளுன்னாரு. எங்கள் அம்மா இருக்கா பார்த்தீங்களா, என்னை பெற்றவ, எங்கள் சொந்தக்காரவங்களை யார் பிள்ளை பெற்றாலும் போய் ஆஸ்பத்திரியில் 3 நாள் 4 நாள்னு அவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் போய் காத்து கிடப்பா எங்கள் அம்மா. அவள் செஞ்ச புண்ணியத்துக்கு செஞ்சவங்க யாருமே எனக்கு வரலங்க. இத்தனைக்கு என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி நீ கேளு, யாராவது இறக்கப்பட்டு வரமாட்டாங்களான்னு கேட்க சொன்னார். சரின்ட்டு கேட்டேன். என் சொந்தக்காரங்க ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டதுக்கு ஒருத்தவங்க அவங்க ஊருக்கு வரணுன்னாங்க. அது நம்ம எப்படி நிறைய மாதம் பஸ்ஸில் போகும்போது வயிற்று வலி வந்துட்டால் என்ன செய்கிறது, அப்போ போக முடியாதுன்னாச்சு. இன்னொருத்தவங்களை எங்கள் வீட்டுக்காரர் வர சொன்னதுக்கு இல்லை வர முடியாதுன்ட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம செஞ்சது என்றைக்குமே நம்ம சொல்லி காட்டக்கூடாது, அவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம யாருக்கு செஞ்சோம் அப்படின்ட்டு. நம்ம உதவி கேட்டவங்க சொல்லாமலையா இருப்பாங்க, கடவுள் பார்த்துக்கறட்டுன்ட்டு. எனக்கு நான் மாசமாக இருக்கையில் பக்கத்தில் எங்கள் தெருவில் ஒரு அம்மா கீரைக்காரம்மா குடியிருக்காங்க. கீரை கொண்டு வந்து டெய்லி கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், இப்படி அனாதை மாதிரி கிடக்கனே, என்ன செய்யன்னு தெரியலையே, எங்கள் அம்மா ஊருக்கே ஓடி ஓடி செஞ்சிச்சே, இப்போ இப்படி இருக்கனே, ஏமா பயப்படுற, நான் இருக்கேம்மா, வலி வந்தால் சொல்லுமா அப்படின்னு. எனக்கு மூத்த பிள்ளைக்கு வலி வந்த பயலுக்கு வலியே வரலைங்க. நானும் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், எல்லா ஆஸ்பத்திரிக்கு முன்னே வலி வரலை. மூத்த பயலுக்குமே அந்த குழந்தை பிறக்க போகிற அன்னைக்கு அந்த ஊசி போட்டு தான் வலி வர வச்சாங்க. அதே மாதிரி தான் சரின்ட்டு வலியும் வரல. பட்டீஸ்வரத்துக்கு போனேன், இந்த மாதிரி எங்க டேட்டு முடிய போகுது என்னங்க செய்ய அப்படின்னு. அவங்க வந்து ஏம்மா வலி உனக்கு டேட்டு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு 2 நாள் ஆகுது, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று மூச்சு திணறல் வந்துடும், நீ உடனே கும்பகோணத்தில் போய் அட்மிஷன் வாங்கி அட்மிஷன் பண்ணிக்கோமா அப்படின்ட்டு
ஒரு ஃபார்ம் மாதிரி அட்மிஷன் ஃபார்ம் மாதிரி எழுதி 108 வர சொல்கிறோம், நீ கிளம்பி போமான்னு. என் வீட்டுக்காரர் இல்லை, ஒரு வாரமாக வீட்டில் இருந்தார் மனுஷன். அன்னைக்குன்னு பார்த்து அப்போ தான் வியாபாரத்துக்கு போனார். இப்படி சொல்லிட்டாங்களே என்னன்னு பார்த்தா, நான் இருக்கேன், என் மாமனார் இருக்கார், 2 பேர் தான் இருக்கோம். கையில் தருன்னு குழந்த, சின்ன பையன், 5 வயசு பையாவே. என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சரி அந்த கீரைக்காரம்மா போய் கூப்பிடுவோமே அப்படின்ட்டு அவங்கள போய் கூப்பிட்டேன். சரிம்மா இப்போ என்ன, நான் வாரேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சோம். என் மாமனார் ஆட்டோ பிடிக்க போனவர் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தா அங்கே அரைச்சி கையிலெல்லாம் அரைச்சிருச்சு. நான் பதறி போய் ஓடுறேன், தூக்கி விட்டு வண்டியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு ஆட்டோவில் அந்த அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு என் பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு சாமான்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான துணிமணிகள்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு. போனால் என் மாமனார் கையில் காசு கொஞ்சம் வச்சுருப்பாரு. ஒரு ஊசி, அந்த வலி வர வைக்க ஊசி கொண்டு வர சொல்கிறாங்க. சரின்னு எம்மக்கரப்பு பையிலேருந்து தெரிஞ்சுன்னு ஊசி போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சு. என் பிள்ளை அந்த கீரைக்காரமாக தான் தூக்குனாங்க. நம்ம நன்றி என்றைக்குமே மறக்கக்கூடாது. யாரோ நம்ம உதவி செஞ்ச யாருமே நமக்கு வரலை. நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வருவாங்க. இதுதான் கடவுளுடைய சித்தம். நம்ம உதவி செஞ்சவங்க தான் நமக்கு செய்யணுங்கிறது கிடையாது. நமக்கு கடவுள் ரூத்தில் எனக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க. என் மாமனார் வயசானால் அவர் ஒரு ஆள். அப்போ அவர் பயப்படுறாரு, என்னம்மா நம்ம தான் இருக்கமே, என்ன செய்யணும், பயப்படாதீங்கன்ட்டு அடித்து பரட்டி போய் நல்லபடியாக 2வதும் ஆம்பளை பிள்ளையாக போயிடுச்சு. நல்ல சோகப்பிரசமாக பிறந்துருச்சு. இதில் நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு கதை இருக்குது. 3ஆம் நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பட்டேன் பாருங்க பாடு. பிள்ளையை குளிக்க வைக்க எனக்கு தெரியாது. அந்த கீரைக்காரமா அவங்க வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. பிள்ளை பிறந்த நேரம் நல்லா ஐப்பசி மாதம் மழை. பிள்ளை 8 நாளாக குளிக்க ஊற்றலைங்க. யாரை கூப்பிடுவேன் நானே? எப்படி கொஞ்சம் ஞாபகம் வச்சு பிள்ளை 8 நாளைக்கு அப்புறம் தலைக்கு குளிக்க ஊற்றி, அந்த வீட்டில் துணி, எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது. எங்கள் துணி, என் பிள்ளைங்க துணி, எல்லார் துணியும் அந்த குழந்தை பச்சை வயிற்றுல இருந்து நான் தான் துவைப்பேன், பாத்திரம் கழுவுவேன். வீட்டுக்கு குழந்தை பெற்று வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இட்லி வாங்கி கொடுத்தாங்க. மறுநாள் காலையிலேருந்து நான் தான் சாப்பாடு செஞ்சேன். என் மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. அப்போ இதை விட என்ன நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரப்போகுது சொல்லுங்கள். குழந்தை பெற்று ஒரு பிள்ளைய ஒத்தையிலே வளர்த்தாச்சு. பிரசவத்துக்கே நம்ம வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக கூப்பிட்டு போயாச்சு. அந்த 3 நாள் நான் இருந்தேன் பார்த்திங்களா, அது ரொம்ப கொடுமை. குழந்தை பெற்று 2ஆவது நாள் சாயந்தரம் ஊசியில் ரத்தம் எடுக்கிறாங்க. அந்த ரத்தத்தை கொண்டு போய் ஓபியில் கொடுத்து ரத்தம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்களாம். ரத்தம் எடுத்துட்டாங்க சிரிஞ்சில், அதை கொண்டு போய் அந்த ஓபியில் கொடுக்கணும். 1/2 கிலோமீட்டருக்கு போகணும். நான் இருக்கிற பிரசவ வார்டுலேருந்து புது பில்டிங்கு, அங்கேருந்து அந்த ஓபியில் அந்த பிளட்டை கொடுக்க போகிறதுக்கு 1/2 கிலோமீட்டர் போகணும். யார் போவா? எனக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு என் மாமனார் என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆஸ்பத்திரியில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் என் பிள்ளையை வச்சுக்கிட்டு 3 நாளாக இருந்தேன். வீட்டுக்கு வரையில் ஆட்டோ கிடையாது, ஒரு இதுலேயும் கிடையாது, பைக்கில் கூப்பிட்டு வந்தாங்க என்னையே. தெரியுமா? இன்னும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலை. எதுக்கு தெரியுமா? ஒரு பயம். நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடந்தா நம்ம பிள்ளைகளை யார் வாப்பா, நம்மளை யார் வாப்பா, சீப்பிட்டு போயிடுவோமேனு. அதனால் நான் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, உங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் பிரசவம்னு கூப்பிட்டா துணைக்கு போய் பழகுங்க. சரிங்களா? உங்களுக்கு பகையாளியாகவே இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், துரோகியாக கூட இருக்கட்டுமே, யாராகவே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரசவ வலின்னு கூப்பிடும்போது நீங்கள் போங்க. அது புண்ணியங்க. நான்லாம் பட்ட கஷ்டம் அப்படி. நாங்கள் லைவ் போட்டால் 1 மணி நேரம் போட்டாலும் உட்காந்து பார்க்குறீங்க. ஒரு வீடியோ இவ்வளோ நேரம் எங்கள் கஷ்டத்தை சொன்னால் பார்க்க மாட்டீங்க. சரிங்க, இதுதாங்க என் அனுபவம். இப்போதைக்கே சொல்கிறேன். முடிஞ்ச இது நான் பிள்ளை வளர்த்த கதை பெரிய கதை, அதை சொன்னால் 10 நிமிஷம் ஆயிரம் பார்க்க மாட்டீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.